வாங்க 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 சம்பந்தி. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என் மருமக பிரீத்தி எப்படி இருக்கா? உங்க மருமக பிரீத்தி ரொம்ப நல்லா இருக்கா. கல்யாண வேலைகள் நல்லபடியா போயிட்டு இருக்கு. வாங்க மாப்பிள்ளை, வாங்க. நல்லா இருக்கேன், உட்காருங்க. சம்பந்திமா, மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும்ல, அதான் அளவு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு நீங்களே வரணுமா? நகை செய்யறவங்களை அனுப்பி வச்சிருக்கலாம்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஐயோ, இதுல சிரமம் என்னங்க இருக்கு? எனக்கும் மாப்பிள்ளைய பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியிருந்துச்சு, அதையே சாக்கா வச்சுட்டு உங்க வீட்டுக்கு அப்படியே வந்துட்டேன். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? அட என்ன சம்பந்தி, எது வேணாலும் சாப்பிடுவேன். ஆனா இப்போ உங்க கையால ஒரு கிளாஸ் குடிக்க தண்ணி கொடுங்க, அது போதும். இல்ல சம்பந்தி, முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என் கையால ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு தான் நீங்க போகணும். ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, இருங்க இருங்க வந்து. பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் மெதுவாவே நீங்க வரலாம். என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பெரியவங்களே விலகி போறாங்க. படிச்ச பிள்ளை நீங்க ஆணி அடிச்ச மாதிரி இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்களே தம்பி. சப்பா, எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு உங்ககிட்ட தனியா பேசுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மாப்பிள்ள. மாப்பிள்ள, அப்பா எங்க? வெளியே போயிருக்காரு. ஆமா, நான் சொன்ன மாதிரி உங்க சித்தியோட சிம்ம டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன் அத்தை. நம்பர் என் பேர்ல இருந்ததுனால ஈஸியா பண்ண முடிஞ்சது. இன்னிலிருந்து அந்த சிம் வேலை செய்யாத அத்தை. ஷோ, நல்ல வேலை. இல்லாட்டி உங்க சித்தி மறுபடியும் உங்க அப்பா செல்லுக்கு போன் பண்ணி உங்க சித்தப்பா கங்கையில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிடுவாங்களோடு பயந்துகிட்டே இருந்தேன். சொல்லலப்பா, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இனிமேதான் மாப்பிள்ள நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்க அப்பா போனுக்கு வந்த சாவு செய்திய மறைச்சு நிச்சயதார்த்தத்தை நடத்தின மாதிரி உங்க கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்திடணும் மாப்பிள்ள. அத்தை, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுறீங்க மாப்பிள்ள? 1000 பொய் சொல்லியாவது கல்யாணத்தை நடத்தணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நாம என்ன பொய்யா சொல்லிருக்கோம்? காசிக்கு போன உங்க சித்தப்பா மகாலிங்கம் கங்கையில முங்கி செத்துட்டாருங்கிற விஷயத்த மறைச்சுதானே செஞ்சிருக்கோம். ரமேஷ், இவங்க சொன்னது பொய் தானே? ஏண்டா பேசாம இருக்க? இவங்க சொன்னது பொய் தானே? சாரிப்பா, இவங்க சொல்ற மாதிரி சித்தப்பா சித்தப்பா இறந்துட்டார். ரமேஷ், என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் அழறீங்க? ரமேஷ், என்னடா ஆச்சு? சொல்லுங்க, ஏன் அழறீங்க? காசிக்கு போன என் தம்பி இறந்துட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்க. நிச்சயதார்த்தப்பவே
இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த உண்மையை மறைச்சு நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டாங்க. இப்போ அதே மாதிரி மறைச்சு கல்யாணத்தையும் முடிச்சிடுவோன்னு பேசிட்டு இருக்காங்க. சம்மந்தி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்காக அதையே நினைச்சிட்டு இருந்தா மட்டும் இறந்து போன உங்க தம்பி திரும்பி வந்துட போறாரா என்ன? அடுத்து நடக்க போற நல்ல விஷயத்தை பத்தி பேசுவோமே. ஹேய், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உயிருக்கு உயிரா இருந்த என் தம்பி கண் காணாத இடத்துல உயிரை விட்டுருக்கான். அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல விடாம மறைச்சிருக்கியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஒத்துமையா இருந்த எங்க குடும்பத்துல வேத்துமை உண்டாக்குறதே நீதான். என்னைக்கு உன் பொண்ணை என் பையன் ஆசைப்பட்டானோ அன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு கெடுக்காலம் வந்துடுச்சு. நீ வேலைக்காரன் தானே, உங்ககிட்ட என்ன இருக்கு, நீ என் பொண்ணை கேட்டு வந்திருக்க. நீ கேட்ட ஒரே ஒரு கேள்விக்காக என் தம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப காசில உயிரையும் விட்டு இருக்கான். இது காரணம் நீதான், நீதான். என்ன மாப்ள, என்னமோ எங்க சந்தோஷத்துக்காக சொன்ன மாதிரி உங்க அப்பா பேசுறாரு. பேசாத பேசாத. உண்மையை மறைச்சு நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டு இப்போ என் தம்பி சமாதி மேலேயே கல்யாணத்தை நடத்தலாம் திட்டம் போடுறியா? நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நடந்த நிச்சயதார்த்தத்தையே மறந்துடு. இனி இந்த ஜன்மத்துல உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரமாட்டான். போவியா? மாப்ள, என்னங்க? என்ன அப்பா கூப்பிடாத, அப்படி கூப்பிடாத. உனக்கு அந்த தகுதியே இல்ல. அப்ப நம்ம வீடு தேடி வந்தா அவங்கள. பேசாத பேசாத. என்ன நீங்க மாப்ள போட்டு அடி. என்ன அப்படி கூப்பிடாத. போங்க, யாரும் என் கண் முன்னாடி நிக்காதீங்க. போங்க போங்க போங்க. हेलो, कब हुआ? एनी अदर प्रॉब्लम? ओके, ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உடனே கிளம்பி மும்பைக்கு வரேன். என்னம்மா, யாரோட போனு? மும்பைல இருந்து என்னோட வக்கீல்மா. என்ன, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லம்மா. பிசினஸ்ல ஒரு பெண்டிங் பேமெண்ட் கேஸ் இருந்துச்சு. அது இப்ப எனக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்காங்க. அதனால மும்பைக்கு உடனே கிளம்பி வர சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்கம்மா. அப்போ நம்ம முதல்ல மும்பைக்கு தான் போறோமா? இல்லம்மா, நான் மட்டும்தான் மும்பைக்கு போறேன். நீங்க முதல்ல சென்னைக்கு கிளம்பி போங்கம்மா. இல்லம்மா, நானும் உன் கூட மும்பைக்கு வரேன். அங்க உன் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு 2 பேரும் சேர்ந்து சென்னைக்கு போலாம். அம்மா, உங்களுக்கு ஏமா வீண் அலைச்சல்? மும்பைல நான் வக்கீல பார்க்கணும், தீர்ப்பு பத்தின முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த பணத்தை வேற கிளைம் பண்ணி வாங்கணுமா. இதுக்கெல்லாம் ஒரு 2-3 நாள் ஆகும். அம்மா, காரணம் அது மட்டும் இல்ல. தங்கச்சிங்க சென்னையில தனியா இருக்காங்க. ஏற்கனவே அங்க ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணிருக்காங்க. இது தெரிஞ்சும் நம்ம யாராவது ஒருத்தர் அங்க பக்கத்துல இல்லைன்னா எப்படிமா? இது பாருங்கம்மா, என்ன யாருன்னு அங்க இருக்கிறவங்க யார்கிட்டயும் காட்டிக்க வேணாம்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்குமா?
அதனால நீங்க மட்டும் முதல்ல சென்னைக்கு கிளம்பி போங்கம்மா. நான் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வந்து உங்களை சென்னையில மீட் பண்றேம்மா. அம்மா ப்ளீஸ்மா. சரிம்மா. அம்மா, ம். அப்பா சாப்பிட்டாராம்மா? இல்லடா, காலையில இருந்து எத்தனையோ தடவை கூப்பிட்டு பார்த்துட்டு கீழே இறங்கி வர மாட்டேங்கிறாரு. நீயாவது போய் கூப்பிடுடா. சரிம்மா, நான் கூப்பிடுறேன். பயணம் செய்த பாதை எங்கே, உறவு என்ற வார்த்தை எங்கே, வாழ்க்கை ஒரு பொய்தானோ, வழி என்ன செய்தேனோ, முள் மீது போட்ட துணியாக கிடக்கின்றே, கண்ணீரில் கனவை ஏந்திக் கொண்டு நடக்கின்றே, பயணம் செய்த பாதை எங்கே, உறவு என்ற வார்த்தை எங்கே. ஏண்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த? என்ன பிரிஞ்சு போக உனக்கு எப்படிடா மனசு வந்தது? இத்தனை வருஷம் கழிச்சு குடும்பத்தோட நீ காசிக்கு போன நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இப்படி உன் உயிரை போக்கிக்கோ நீ காசிக்கு போன. நீ இல்லாம லக்ஷ்மி, சுஜாதா, நந்தினி என்ன பண்றாங்களோ, எப்படி இருக்காங்களோ? லக்ஷ்மி போனுக்கு ட்ரை பண்ண கிடைக்கவே மாட்டேங்குது. அப்பா, அப்பா நீங்க சாப்பிடலையாமே? நீங்க சாப்பிடலன்னு அம்மா வருத்தப்படுறாங்கப்பா. வாங்கப்பா, சாப்பிட வாங்கப்பா. நீங்க இப்படி மௌனமா இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சாப்பிட வாங்கப்பா. உன்னோட அப்பா ஒரு நாள் சாப்பிடல பேசலங்கிறப்பவே உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என் தம்பி பொண்ணுங்களுக்கும் உன் வயசு தானே, அவங்களுக்கு அப்பாவே இல்லாம பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு எப்படிடா சாப்பிட தோணும்? நான் காசிக்கு போறேன். நீங்க செஞ்ச பாவத்துக்கு லக்ஷ்மி காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். நயவஞ்சகமா நாடகமாடி நீங்க புடுங்கின சொத்துக்களை என் தம்பி குடும்பத்துக்கிட்டே நான் மறுபடியும் ஒப்படைக்கணும். அப்போதான் எனக்கு கொஞ்சமாவது ஆறுதல் கிடைக்கும். அக்கா, எகோய், என்னக்கா இதெல்லாம்? நீ செஞ்சது உனக்கே நியாயமா இருக்காக்கா? இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக பாவூர் ஜோசியர் சீதாராமனை பார்க்க போயிருந்தேன். நான் ஊர்ல இல்லாத கேப்ல நீ உன் பையனுக்கு நிச்சயதார்த்தத்தை பண்ணியிருக்க. யகோய், நடந்தது விசேஷம் இல்லக்கா, வில்லங்கம். என்னடா சொல்ற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெரிய மச்சான் காசிக்கு போறாரு.
போறது மட்டுமில்லக்கா, இருக்கிற சொத்தெல்லாம் தம்பி குடும்பத்துக்கே கொண்டு போய் கொடுக்க போறாருக்கா. என்ன செய்ய போற? கழுது இருக்கிற சொத்தெல்லாம் போனா போகுதுன்னு பெரிய மச்சான காசிக்கு வழி அனுப்பி வைக்க போறியா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. நீ தாண்டா எனக்கு ஏதாவது யோசனை சொல்லணும். ஆ, சொல்லலாம். ஆனா என்ன பார்த்தாலே அவர் கடுகடுகன்னு தீயா நிப்பாரு. ஏக்கா, நீ என்ன பண்றனா அவர் கைய பிடிப்பியோ காலை பிடிப்பியோ தெரியாது, அவரை காசிக்கு போவிடாம நிப்பாட்டி இருக்கா. என்னக்கா யோசிக்கிற? ஏக்கா, உன் பெரிய பையன் ரமேஷ் பேல கூட்டிட்டு போய் கெஞ்சி கூத்தாடி அவர் காசிக்கு போகாம தடுத்துரு. அப்பா என்னப்பா இது? சொன்னா கேளுங்கப்பா. அப்பா என்னங்க இது? என்ன ஆச்சு இப்போ? எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? அப்பா, வாழ்க்கைனா பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம சித்தப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தா நாம என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த சொல்ல வேணாம்னு நினைச்சேன். எதுக்காக கோச்சிட்டு காசி கிளம்பி போறேன்னு சொல்றீங்க? என்னங்க இது? எங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி திடீர்னு கிளம்பிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா படுதுங்களா? என்னப்பா, நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், எதுவுமே காதுல வாங்கிக்கவே மாட்டீங்க. அப்பா அப்பா சொன்னா கேளுங்கப்பா, போகாதீங்கப்பா. என்னங்க? அப்பா என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. வேண்டாங்க. போகாதீங்க. என்ன ராஜகுமாரி, விடை பெற்று செல்ல வந்திருக்கியா? ஆமா குருஜி, இனி நான் ராஜகுமாரியா வாழணும்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப கொஞ்ச காலத்துக்கு நான் யாருன்னு வெளிப்படுத்தாம வாழ போறேன் குருஜி. மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் என் மேல சுமத்தப்பட்டிருக்கு. அது நல்ல விதமா நான் நிறைவேற்றணும்னா கொஞ்ச காலத்துக்கு நான் யாருங்கிறது மத்தவங்க யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைக்கிறேன் குருஜி. எனக்குன்னு வாழ்க்கையில யாருமே இல்லைன்னு நினைச்ச நேரத்துல கடவுள் எனக்குன்னு ஒரு குடும்பத்தையும் கொடுத்து ஒரு பெரிய பொறுப்பையும் கொடுத்திருக்காரு. அதை நிறைவேற்ற நான் எதிர்கொள்ற சவால்கள்ல எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு நீங்க தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும் குருஜி.